மேடம் ஐவிஎஃப்னா என்ன, அது யாருக்கு பயன்படும் மேடம்? ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து செயற்கை கருத்தரித்தல். அதாவது ஒரு கரு வந்து உருவாகிறதுக்கு ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தணுவும் வேணும். அது நார்மலாக மனித உடம்புக்குள் அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அது நார்மல் கன்செப்ஷன். இதையே வந்து அந்த கருமுட்டையும் விந்தணுவையும் நம்ம செயற்கையாக லேபில் வந்து அது வந்து ஜாயின் பண்ண வச்சு அதை வந்து ஒரு கரு வளர வச்சு 5 நாள் கருவாக எடுத்து அது கர்ப்பைக்குள்ளே வச்சு வளர வைக்கிறது வந்து ஐவிஎஃப்ங்க. ஓகே. இந்த ஐவிஎஃப் வந்து எந்த ஏஜில் உள்ளவங்களுக்கு பண்ணணும் மேடம்? ஐவிஎஃப்க்கு ஏஜ் லிமிட்டேஷன் கிடையாதுங்க. பட்டு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து கருத்தரிக்க முடியலை, அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னா அவங்க மருத்துவரை அணுகி தேவையான பரிசோதனைகள் செய்யணும். அவங்களுக்கு நார்மலாக ட்ரீட்மெண்ட் பண்ணாலே கரு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க நார்மல் கன்செப்ஷன் போகலாம். இன்கேஸ் அவங்களுக்கு கருக்குழாய் 2 கருக்குழாயும் அடைப்பாக இருக்குது, அவங்களுக்கு வந்து நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த ஏஜ்லேயே வந்து அவங்க ஐவிஎஃப் தாராளமாக போகலாம். மேக்ஸிமம் ஒரு 50 வயசு வரைக்கும் ஐவிஎஃப் கன்செப்ஷன் ட்ரை பண்ணலாங்க. மேடம் ஐவிஎஃப் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா? நிறைய பேர் ஐவிஎஃப் அப்படின்னாலே ஒரு பயமான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இன்னும் காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. 2வது வந்து அது இன்ஜெக்ஷன் நிறைய போகும், மதரோட ஹெல்த்தையே அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும், நிறைய ஊசி போட வேண்டியது இருக்கும், அது இல்லாமல் வந்து அது பண்ணுற ப்ரொசீஜரும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பயப்படுறவங்க. சொல்லப்போனால் அது அந்த மாதிரி கிடையாது. ஐவிஎஃப்ங்கிறது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ரொசீஜராக மாறிடுச்சு. இன்ஜெக்ஷன்ஸ் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் தான். அது நார்மலாக மற்ற இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி தான் மினிமம் நம்பர் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பெருசாக அதுக்கு சைட் எஃபெக்ட்ஸும் ஒன்றும் அந்தளவுக்கு கிடையாது. ஆனால் நார்மலாக எல்லோரும் அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட்டு சொல்லப்போனால் அந்தளவுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது. அந்த எக்கு எடுக்கும்போது மயக்கம் கொடுத்து தான் எக்கு எடுப்போம். அது ஒரு 5 minutes 10 minutes ப்ரொசீஜர் தான். அதுலேயே அவங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது. எம்ப்ரியோ உள்ளே வைக்கும்போதும் அது வந்து வித்தவுட் அனஸ்தீசியா தான் பண்ணுவோம். பட் அதுவும் ஒரு பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். அதனால் அது பெயின்ஃபுல் ப்ரொசீஜரே கிடையாது. ஓகே.